இருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம கிட்ட இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை நிவேதா அவங்க கிட்ட அவங்கள நம்ம பிஎம்சி சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓவர் டு யூ மேடம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நண்பர்களோடு இணைவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடம் குட் மார்னிங். ஆனா நான் இப்போ எனக்கு தைராய்டு இருக்கு. ஒரு 20 இயர்ஸாவே நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்ப போனாலும் குறையுது இல்ல. டாக்டர் இது அப்படியே கண்டினியூ பண்ணுன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாத்திரை என்னதான் பண்ணுது? எனக்கு பர்மனண்டா இது கியூர் ஆகுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா எனக்கு சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த மோஷன் ப்ராப்ளம் எனக்கு எப்போ இருந்துட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு சரியாகுது. ஆனா இப்ப என்னன்னா ஒரு 10-15 டேஸாவே உங்களோட இந்த ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்னமோ எனக்கு மட்டும் சரியே ஆக மாட்டேங்குது. இது எப்போ ஒருவேளை என் உடம்பு இது அடாப்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுமா? இத்தனை நாளா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பட் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறது இட்ஸ் வெரி நியாயமான விஷயம்தான். ஃபர்ஸ்ட் தைராய்டு பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசணும். அடுத்த ஒரு செஷன்ல நம்ம தைராய்டு பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். அது ஒரு மேஜர் இஷ்யூ. வீக்லியோ அது நியர்பை ஃபியூச்சர்ல இந்த தைராய்டு பத்தி ஸ்பெசிஃபிக்காவே எக்ஸ்க்ளூசிவா அதை பத்தி பேசுறேன். ஏன்னா வெரி வாஸ்ட் டாபிக். அது நம்ம ஷார்ப்பா இட்ஸ் அ சைன் ஆஃப் ட்ரைனஸ். தைராய்டு எப்ப வரும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ட்ரை ஆகி இந்த த்ரோட்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ட்ரை ஆச்சுன்னா என்ன தொண்டையில தானே தாகம் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த தொண்டை வறண்டு போகிறப்போ நம்ம அங்க இருக்கக்கூடிய கிளாண்ட் ட்ரை ஆக ஆரம்பிச்சு அப்போ அந்த கிளாண்ட்னால ஹார்மோனை T3 T4 ப்ரொடியூஸ் பண்ண முடியாம இதை தூண்டி விடக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH பிரெயின் அதீதமா அளவுக்கு உற்பத்தி பண்ணும். மோர் தேன் 5 அப்படிங்கிறப்போ அது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஹைப்போதைராய்டிசம். இட் இஸ் a sign of a dryness. இப்போ இந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது தொண்டையில மட்டும் ஏற்படல, வெறும் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் மட்டும் சிறுத்து போகல. அந்த ட்ரைனஸ் என்ன ஆகுது? ஹோல் பாடியிலையுமே இருக்கு. ஈவன் உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே, மலக்குடல் எல்லா பக்கமே ட்ரை ஆகுது. அப்படி அந்த ட்ரைனஸ் அதிகமா இருக்கிறப்போ நம்ம இந்த ஜூசஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஆனா இந்த ட்ரைனஸ் முதல்ல ஏன் ட்ரைனஸ் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதோடைய ரூட் காஸை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஜூசஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஓகே. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. குட் மார்னிங். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட். இந்த மில்லட்லாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி சத்து மாவு கஞ்சி டெய்லி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி எடுக்க கூடாதா? என்னுடைய சஜஷன் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வைக்கிறப்ப அது டெட் ஃபுட்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க பச்சை பயிறு ஆர் எந்த இதா இருந்தாலும் இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அடுத்த நாள் தரையில போட்டீங்க, மண்ணுல போட்டீங்க அப்படின்னம்னா அது புது செடியா வளர முடியும். அப்ப அதனோட பிராண சக்தி, அந்த உயிர் அப்படியே இருக்கு. பட் அதே இது ஒரு 10 நிமிஷம் அதை நீங்க அடுப்புல போட்டு வானிலையில போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மண்ணுல போட்டீங்கன்னா அது அழுகிதான் போகும். அதுல உயிர் சக்தி போயிடும். அதனால வறுக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய உயிர் சக்தி டோட்டலா அழிஞ்சிடும். அந்த DNA RNA எல்லாமே செத்து போயிடும். அந்த சூடு பண்றப்ப அந்த புரோட்டீன் டீநேச்சர் ஆயிடும். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற உட்கரு அது புரதம், அது காந்த சக்தி கொண்டது. அது நம்ம வறுக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம முடி சூடு பண்ணா எப்படி சுருங்கி போயிடுது, சிறுத்து போயிடுது. ஸ்கின் அதே மாதிரி புரோட்டீன், இந்த எல்லா புரோட்டீனுமே ஹீட்டுக்கு ரெசிஸ்ட், அதனால பண்ண முடியாது, ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதனால அது சீக்கிரமே அந்த ஹீட்டுக்கு அதோடைய உள்ள இருக்கிற RNA DNA எல்லாம் டேமேஜ் ஆயிடும். அதனால புது ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷனை அதனால உருவாக்க முடியாது. அதுவும் செத்து போய் அது அழுக ஆரம்பிக்கும். அதனால இந்த வறுத்து வச்சிட்டீங்க அப்படின்னம்னா அதோட அந்த ஃபுட்டோடைய குவாலிட்டி கெட்டு போயிடும். அதுவும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சத்து மாவுங்கிற கான்செப்ட் ஐ திங்க் இப்போ ஆஃப் லைட் ரீசெண்டா அது டெவலப் ஆனது ஒண்ணு. ஆனா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, எந்த ஒரு தானியத்தையும் கம்பைன் பண்ண வேண்டாம். அந்தந்த தானியத்தை
ஒரு தானியத்தை மட்டுமே நம்ம சாப்பிடலாம். இப்ப உதாரணத்துக்கு ராகி இருக்கு அப்படின்னம்னா, ராகியை வந்து ஊற வச்சு அதைய நெக்ஸ்ட் டே தண்ணியை வடிச்சு வச்சுட்டு அதை லேசா ஒரு 6-7 மணி நேரம் விட்டீங்கன்னா லேசான ஒரு வெள்ளை குருத்து வரும். அது பச்சை குருத்து வர வேண்டாம், வெள்ளை குருத்து வரணும். அந்த வெள்ளை குருத்து வர்ற சமயத்திலேயே மிக்சியில போட்டு அரைச்சு பால் எடுத்து அதுல வந்து நீங்க தாராளமா கூழ் மாதிரி பண்ணலாம். தட் இஸ் ஒரு ஆப்ஷன். ஆர் அதே மாதிரி கோதுமை அதே மாதிரி பண்ணலாம், ஆர் இதெல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு இமீடியட்டா வேணும், நான் அதுக்கெல்லாம் நான் ஊற வச்சு மறந்துடுறேன், அடுத்த நாள் காலையில என்னால வடிச்சு வைக்க முடியறது இல்ல, அது ஃபெர்மெண்ட் ஆயிடுது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இஷ்யூ இருக்கு, என்னால கன்சிஸ்டன்டா பண்ண முடியல அப்படின்னம்னா என்ன பண்ணுங்க, நான் ஒரு சமயத்துல கோதுமையை வந்து ஊற வச்சு அதைய வடிச்சிட்டு அதை வந்து முளைக்கட்டி வச்சுட்டேன். ஸோ அதை முளைக்கட்டி வச்சுட்டு அதை நல்லா சன் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அப்ப சன் ட்ரை பண்ணிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இது வேஸ்டா அது நீ ஆகாது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நிறைய தரையில போட்டேன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பூரா முளைச்சிருந்துச்சு. ஸோ யூ மே டூ தட். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தரையில போட்டு அதாவது முளைக்க வச்சு ஃபர்ஸ்ட் வந்து அதை தண்ணி ஊத்தி ஊற வச்சு வடிச்சிட்டு முளைக்கட்டி சன் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எடுத்துட்டு மிக்சியில அரைச்சு அந்த பவுடர் எடுத்து நீங்க வந்து கூழ் மாதிரி காய்ச்சிக்கலாம். உங்களால பால் எடுத்து பண்ண முடியலன்னா யூ கேன் டூ தட். பட் காம்பினேஷனா பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய லிவருக்கு வந்து ஓவர் டாக்ஸின், அது ஓவர் டாக்ஸ், அதீதமான வேலை. இப்ப வந்து பச்சைப்பயிறு ஒரு 6 மணி நேரத்துல டைஜஸ்ட் ஆகும். சிறுதானியங்கள் பாத்தீங்க அப்படின்னம்னா இட் டேக்ஸ் ஒரு மோர் தென் 10 hours எடுத்துக்கும் அது டைஜஸ்ட் பண்றதுக்கு. பட் அதே மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற நேரத்துல டைஜஸ்ட் ஆகும். அப்படி ஒண்ணு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிடும், இன்னொன்னு டைஜஸ்ட் ஆகாது. இப்ப நட்ஸ் எல்லாம் போடுறோம், பாதாம் ஏலக்காய் இந்த நிறைய போடுறப்ப அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைஜஸ்டிங் ஆகும். அதனால முடிஞ்ச அளவு மோனோ மில்லட் எடுக்கிறது நல்லது. ஈவன் நான் ஃப்ரூட்ஸ் கூட மோனோ ஃப்ரூட் எடுக்க சொல்வேன். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் யுவர் லிவர். ஏன்னா இன்னைக்கு நம்மளால ஹார்ட் ஒர்க் கிடையாது, அதனால லிவரை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு ஓவர் லோட் கொடுக்க கூடாது. அதனால டூ மெனி காம்பினேஷன்ஸ் கொடுக்கறப்போ லிவர் ஹேஸ் டு ஒர்க் அ லாட். அதை தவிர்க்கிறதுக்காக பெட்டர் சிங்கிள் மில்லட்டா அப்படி பண்ணி வச்சுட்டு அதையே நீங்க கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் a better idea. ஓகே ஓகே மேம். இந்த குட் மார்னிங் டாக்டர். தேங்க்யூ. ரொம்ப அருமையான செஷன் உங்களுது. எனக்கு வந்து கிரவுண்டிங் பத்தி சொல்லுங்க மேம். நீங்க சொன்னீங்க மரத்தை கட்டி பிடிக்கிறதோ இல்ல நம்ம நடக்கும்போது வெறுங்கால நடக்கிறது சொன்னீங்க, அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் மேம். நம்ம ஏதாவது ஒரு வேலை வந்து மாத்திட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் கிரவுண்ட் ஆகல. இப்ப வந்து திடீர்னு பார்த்தா மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா பிசினஸ்ல இருப்பாங்க. அப்ப இது ரெண்டும் வேணாம், நான் வந்து சிஸ்டம் ஒர்க்குக்கு போறேன், சோசியல் மீடியாவுக்கு போறேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சினிமாக்கு போறேன், அது கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் நான் விவசாயத்துக்கு வரேன், அப்புறம் எதுவுமே சக்சஸ் ஆகல ஷேர் மார்க்கெட் போறேன். ஸோ தே வில் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ இட் மீன்ஸ் அவங்க வந்து எதுலையுமே நிலைப்பு தன்மை வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய மைண்டும் அதே மாதிரி இட்ஸ் கீப்ஸ் ஆன் மூவிங். நம்மளுக்கு வந்து ஓவர் திங்கிங் இருக்கு, we think something like ஒரு அப்சசிவா திங்க் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மைண்ட் வந்து சும்மா இருப்பது எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் தியானம் இதுல இது மெடிடேஷன் அது சம்பந்தமா வரும். அந்த மாதிரி மைண்ட் வந்து சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால நம்ம பிசிக்கல் பாடியும் அந்த மைண்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அதீதமா ஒர்க் பண்றப்போ நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய காந்த சக்தி குறைய ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆட் ஆன் எஃபெக்டா இந்த மொபைலை வந்து நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இப்படி வந்து நம்ம இப்படி கையில வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய காந்த சக்தி, அதாவது இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் நம்ம பாடியில இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவரும் ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னோம்னா நம்ம பாடியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த காந்த சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால காந்த சக்தி குறைபாடுனால நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தோம், ஒரு செல்லுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிறது காந்த சக்தி. அந்த காந்த சக்தி எப்ப குறையுதோ அப்போ ஒரு செல்லுக்கு தான் என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு முட்டை வந்து காக்கா முட்டையா பாம்பு முட்டையா இல்ல குருவி முட்டையா அப்படிங்கறதால டிசைட் பண்றது அதுக்குள்ள இருக்கக்கூடிய RNA DNA. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணுல ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த DNA தான் இது கருவிலையா வெண்திரையா இல்ல கண் மேல இமையா அல்லது புருவமா ஸ்கின்னா அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த டிசைட் பண்ணக்கூடியதுன்னா அந்த உள்ள இருக்கிற உட்கரு. அந்த உட்கரு அதீதமா திங்கிங் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும். சோ உங்களுடைய அந்த மேக்னெட்டிக் சென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேபிள்னஸ் வேணும். அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது மண்ணு. அந்த மண்ணோட அல்லது மரத்தோட இதெல்லாம் அசையாது.
அப்ப அசையா பொருள், உயிருள்ள அசையா பொருள், அதோட நீங்க தொடர்பு கொள்றப்போ உங்களுடைய மைண்ட் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வர ஆரம்பிக்கும், அஜிடேஷன்ஸ் குறையும், காந்த சக்தி இம்ப்ரூவ் ஆகும். அதனால கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மேபி கட்டி பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. பாக்குறதுக்கு ஆடா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஜஸ்ட் டச் த ட்ரீ. அந்த ட்ரீயை வந்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த மரத்தோட உன்னுடைய நிலைத்தன்மை எனக்குள்ள வரணும், எங்கிட்ட இருக்கக்கூடிய அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள நிலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிலை. தட் மீன்ஸ் நான் வந்து சோம்பேறி ஆகல, நான் வந்து சாத்வீகமா என்ன ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன். சோ அந்த ரூட் கிரவுண்ட் ஆகிறது, டீப் ரூட் ஆகிறது, ஒரு விஷயத்துல ஆழமா நம்ம போய் அதுல நிலைத்தன்மை பெறுது. அதுக்கு எப்படி ஒரு மரத்தோட ஆணிவேர் ஆழமா போய் அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி நிக்குதோ அந்த மாதிரி எனக்குள்ள ஸ்டெபிலிட்டியை ஏற்படுத்தணும். எப்படி மண்ணு வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்குதோ அந்த மாதிரி எனக்குள்ளயும் நான் செய்யக்கூடிய விஷயத்த வந்து வில் பவரோட கன்சிஸ்டன்டா நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மன உணர்வோட அதோட நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா you will enjoy it. ஓ சூப்பர் சூப்பர், தேங்க் யூ மேம். ரொம்ப ரொம்ப அழகான கிளாரிட்டி கொடுத்தீங்க. தேங்க் யூ so much. Have a blessed day மேம். Thank you. Plants ஓட கனெக்ட் ஆகலாம். லக்ஷ்மிமா நீங்க கேட்டிருக்கீங்க, you can connect with the plants also, but plant விட ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் அதோடைய ஸ்டெம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதனால go with a big tree if possible. Shrubs, plants விடவே பெரிய ஃபுல் ஸ்டெபிலைஸ்டு ட்ரீஸா போனா இன்னும் பெட்டர். எங்களோட பத்ரிஜி கூட என்ன சொல்லுவாருன்னா கனெக்ட் வித் நேச்சர் தான் சொல்லுவாரு. ஏன்னா நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க, மரங்கள் உட்காந்துக்கங்க. நாங்க அதனாலதான் எங்களோட பிரமிட் வேலி, இந்த வாணியம்பாடி அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, அந்த மரங்களோட பேசுங்க, அந்த மரங்களை ஹக் பண்ணிக்கோங்க, நிறைய சொல்லுவோம். நீங்களும் அதே மாதிரி சொல்லியிருக்கீங்க. இவர் ஆணி பத்தி கேட்டிருக்காரு, ஆணி, பாத வெடிப்பு இதெல்லாம். பட் தைராய்டு ப்ராப்ளம், ஆணி வெடிப்பு இதெல்லாமே வந்து ட்ரைனஸ் ரிலேட்டட். இதுக்கு வந்து ஸ்மார்ட் இது சிம்பிள் ஆன்சர் அப்படின்னம்னா நிறைய லூப்ரிகன்ட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நெய் சாப்பிடலாம், அல்லது தேங்காய் எண்ணெய், நல்ல வெர்ஜின் கோகோனட் ஆயில் அது சாப்பிடலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த எண்ணெய், நீங்க ஒரு நல்லெண்ணெய் இது கூட வந்து நீங்க சாப்பிடலாம். எண்ணெய் கொப்பளிக்கலாம். உங்க பாடிக்கு ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். வெடிப்பு வர்றதுக்கான அந்த கடுப்பு தன்மை, அந்த பிசுபிசுப்பு தன்மை, அதாவது தானியத்தை குறைச்சு வெஜிடபிள்ஸ் அதிகப்படுத்திங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும். வணக்கம் மேடம். இப்ப சுண்டல் எல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா, அது வந்து காலையிலேயே சாப்பிடலாமா இல்ல மாலையில சாப்பிடலாமா மேடம்? எப்ப வேணா சாப்பிடலாங்கம்மா. அது சில பேர் வந்து சாயந்தரத்துல சாப்பிடக்கூடாது, காலையில தான் சுண்டல் சாப்பிடணும் அப்படின்றாங்க. அது வந்து ஜீரணம் ஆகாது. அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. ஆக்சுவலி சுண்டல் செய்யற முறை இருக்கு. நீங்க சுண்டலை வந்து மினிமம் 8 to 10 hours ஊற வச்சுட்டு தண்ணி அடிச்சு வச்சுட்டு ஒரு 4-5 hours கழிச்சு அதுக்கப்புறமா நீங்க வைக்கலாம். அல்லது 10 hours ஊற வச்சதுக்கு அப்புறமே கூட நீங்க வடிச்சுன்னு அப்படியே கூட நீங்க வேக வைக்கலாம். சோ இந்த மெத்தட்ல சாப்பிடுறப்போ ஒண்ணு நம்ம யூஸ்வலா அப்படித்தான் செய்யறோம். பொதுவா சுண்டல் எல்லாமே வந்து பெருந்தானியம் அந்த கணக்குல வரும். அதனால ஒரு 4 to 5 அந்த சமயத்துல சாப்பிட்டுலாம். நைட் நேரத்துல ஆஃப்டர் சன்செட், சூரிய வெளிச்சம் இல்லாதப்போ சாப்பிடுறப்போ அது வந்து கேஸ் ட்ரபிளா வரலாம். அதனால ஒரு 4 o'clock 5 o'clock சாப்பிடுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேல சாப்பிடுறது நல்லது கிடையாது, அது வந்து கேஸ் ட்ரபிள் கொடுக்கும். நீங்க மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர், ஏன்னா சன்லைட் த்ரூ அவுட் த டே இருக்கிறதுனால மார்னிங் சாப்பிடுறது பெட்டர். ஓகே மேடம், தேங்க்யூ. இன்னொன்னு, நம்ம சுண்டல்லாம் வேக வச்சுட்டு வடிச்சிடறோம்ல, அப்ப அதுல நியூட்ரிஷன் போயிடாதா? வேக வைக்கிறோம் இல்ல மேடம், வேக வச்சு ஆக்சுவலி அதுல வந்து ஃபைட்டிக் ஆசிட் இருக்குதுங்க. வடிச்சிருது பெட்டர், நல்லதுதான். ஏன்னா நம்மளுடைய ஃபைட்டிக் ஆசிட்ஸ் வந்து அதுல போயிடும். அதனால வடிச்சிட்டு பண்ணிக்கிறது நல்லதுதான். ஏன்னா சுண்டல் எல்லா பருப்புகள்லயுமே வந்து ஒரு நொரத்தன்மை வரும். ஒவ்வொரு பருப்புகள்லயுமே வந்து ஒரு நொர வரும். அந்த நொரை வந்து சப்போனின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நொரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், அதை ரிமூவ் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா அது வயிற்றுக்குள்ள போறப்ப ட்ரைனஸ் கிரியேட் பண்ணி அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கேஸ் ட்ரபிள் ஏற்படுத்தும். அதனால பெட்டர் ஆப்ஷன் அதை வடிச்சிட்டு சாப்பிடுறது நல்லது. மேடம், தேங்க்யூ சோ மச். எனக்கு வந்து இந்த கம்பு அண்ட் கேழ்வரகு இதெல்லாம் மேடம் முளை கட்டி அதை வந்து காலை வேலையில ஒரு தேங்காய் கொஞ்சம் போட்டு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு அதை அடிச்சு குடிக்கிறதுல வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை அடிச்சு குடிக்கிறதுனால அதனோட சத்துக்கள்லாம் போயிடும் சொன்னாங்க. அது வந்து எப்படி மேடம் உண்மையா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இட்ஸ் வெரி, ஐ டோன்ட் நோ எப்படி அப்படி அந்த ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு தெரியல. நம்ம பல்லுல அரைச்சு தானே சாப்பிடணும்.
ஓகே. அதனால இட் இஸ் நாட் அட் ஆல். அது நீங்க நல்லா அதான் முளைக்கட்டிடுறீங்க. அது ஃபுல்லி கம்ப்ளீட்லி லைவ் எனர்ஜி இருக்கும். அதுல சத்து போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே. தாராளமா ஓகே சாப்பிடலாம். மேம். யூ கேன் என்ஜாய். இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல். அமிர்தம் சொல்லுவோம். ராகி நம்ம இங்க ஹாஸ்பிட்டல் வந்து எனிதிங் தேங்காய் வந்து மிக்ஸ் பண்றப்ப வி கால் இட்ஸ் அமிர்த். சிறுதானியத்திலே வந்து குதிரவாளி அமுது. அதே இது வந்து இந்த மாதிரி முளைக்கட்டிட்டு தேங்காய் ஏலக்காய் போட்டு அரைச்சு அதிக ஜூஸ் எடுத்துட்டு அது கூட வந்து அந்த பால் எடுத்துட்டு அது கூட வெல்லம் அல்லது கரும்பு சக்கரை ஆர் பனங்கள் கண்டு தேனு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வி கால் இட்ஸ் அமிர்த். அதனால ராகி அமிர்த், கம்பு அமிர்த் இந்த மாதிரி அது சொல்லுவோம். இது வெரி எஃபெக்டிவ் ஜூஸ், வெரி ஹெல்தி ஜூஸ். தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. உங்களுக்கும் இந்த வாரம் நல்ல வாரமா அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.